ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து லோன் வந்து வாங்குறது, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் லோன் வந்து வாங்கலாம், இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜபிள் பண்ணுறாங்க, எவ்வளோ டைமிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனில் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 lakh வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்துட்டு உங்களுக்கு 1.33% 2.5% தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16% 36% தான் உங்களுக்கு வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10,000 மேலே கண்டிப்பாக வந்து லோன் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 1 lakh 2 lakh அது மாதிரி கூட லோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி லோன் வந்து வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணதுமே வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்மிஷன் வந்து கேட்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பர்மிஷன் வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி அலோஸ் கேட்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அலோஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து இதில் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி ஒரு ஓடிபி மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் நம்பரை வந்து ஒரு ஓடிபி மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி வந்து ஹேண்டுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த சேலரி வந்து உங்களுக்கு கேஷாக தர்றாங்களா இல்லை வந்து செக்காக தர்றாங்களா இல்லை ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 16,500 சேலரி வாங்குகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைன் மூலமாக எனக்கு வந்து கிரெடிட் ஆகுது. ஸோ அதையும் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயிலை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டில் வந்து உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டில் இருக்கிற லாஸ்ட் நேம் அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுவும் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கணும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதோட பின்கோடு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஆஃபர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட பேன் கார்டு டீட்டெயிலை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயிலை வச்சு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து எலிஜிபிளோ அந்த அமௌண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்லேயே வந்து ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ நான் இப்போ என்னோட டீட்டெயிலை ஃபில் பண்ணி நான் வந்து என்னோட ஆஃபர் டீட்டெயிலை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் டீட்டெயில் அப்படின்னு உங்களுக்கு இது மாதிரி தான் டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எடிட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மறுபடி கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 80,000 வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இது மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 80,000 வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ என்னோட மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80,000 வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவையோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 20,000 வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து 6 மந்த்தில் நான் வந்து பே பண்ணேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,651 ரூபாய் நான் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து அந்த இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 318 ரூபாய் பெர் மந்த்துக்கு வந்துட்டு 318 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு 318 ரூபாய் ஒரு மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே இது நீங்கள் 9 மாதம் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,500
ரூபா வந்து மந்த்துக்கு வந்து பே பண்ணணும். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 277 இருக்கும். இந்த 80,000ஐயும் நீங்கள் அப்படியே வந்து எடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு மந்த்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 6,304 வந்து பே பண்ணணும். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 971 வரும். இந்த ரூ. 971 சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்தில் ரூ. 6,304 ஒரு மந்த்துக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க, கீழே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1,150 வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டையும் பே பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு இந்த லோனை வந்து வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட் வந்து ஓகே, எனக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஓகே தான், ஸோ எனக்கு வந்து இந்த லோன் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கம்பெனி நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கம்பெனியோட ஒர்க் இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. அந்த இமெயில் ஐடி இருந்ததுன்னா என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் ஒர்க் இமெயில் ஐடி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பர்பஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த லோனை வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டூ வீலர் வாங்குறதுக்காக இந்த லோனை வந்து வாங்குறேன் அப்படின்னு வந்துட்டு நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸோட பின்கோடு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் லெவல், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இருக்கிற ஹவுஸ், அதாவது நீங்கள் இருக்கிற வீடு வந்து ரெண்டல் ஹவுஸா இல்லை வந்து ஓன் ஹவுஸா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ வாடகை இருக்கீங்களா இல்லை வந்து சொந்த வீட்டில் இருக்கீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட மதர் நேம், இது ரெண்டையுமே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற ஒரு ஸ்டெப் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை இன்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயே வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. இது எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஒரு கேப்சா கோட் இருக்குது பாருங்க. இந்த கேப்சா கோடை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை வியூ ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை வியூ ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். இது மாதிரி ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு, ஒரு சிப் கோடு ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 டிஜிட்டில் வந்து ஆஃப்லைனில் வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சிப் கோடை வந்து கிரியேட் பண்ணணுமா. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட 4 டிஜிட்டில் வந்து சிப் கோடை ஒன்று நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஃபோட்டோஸ், நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் டீட்டெயில் இருக்கோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதை வந்து ஒருக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ், நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட செல்ஃபி ஃபோட்டோஸ், நெக்ஸ்ட் வந்து என்னோட பேன் கார்டு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து 2 டைம் வந்து என்ட்ரு பண்ணணும். இதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை நவ் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது வந்து உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் மூலமாக உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சென்ட் பண்ணியும் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு மேனுவலாக வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து யூஸ் அப்லோட் மேனுவலி அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எந்த மந்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கேட்டிருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து லாஸ்ட் 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து இந்த ஆட் ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ண சொல்லும். உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்குறதுக்கு என்ன பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணணுமோ அந்த பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு அது மாதிரி எந்த பாஸ்வேர்டு வந்து கேட்காது, டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த டிக் பாக்ஸில் வந்து டிக் பண்ண தேவை கிடையாது. ஸோ இது மாதிரி அப்லோட் மட்டும் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் ட்ரான்சாக்ஷன் பை ஜூலை, அதாவது ஜூலையில் உள்ள ட்ரான்சாக்ஷன் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரீ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். மறுபடியும் வந்துட்டு ரீ அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நான் வந்து இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு இப்போதைக்கு டவுன்லோட் பண்ண முடியல. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட இன்டர்நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இதை கொடுத்து நான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வெரிஃபைடு அப்படிங்கிறது வந்து விழுந்துருச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாச் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியது வரும். இப்போ நான் வந்து என்னோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்ததுனால நான் வந்து நாச் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. டேரெக்டாக நான் வந்து இப்போ சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னாலே போதும், என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாச் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த நாச் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நாச் ஃபார்ம் வந்து இதிலே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அதில் உங்களோட லோன் அமௌண்ட்டை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து கீழே வந்து சிக்னேச்சர் போட்டு, அது உங்கள் பேங்க்கில் நீங்கள் எந்த சிக்னேச்சர் போட்டிங்களோ அதே சிக்னேச்சர் போட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இந்த அப்ளிகேஷனில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது நான் வந்து இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாச் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு சப்மிட் கொடுத்ததுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த மந்த்லி இஎம்ஐ வரக்கூடிய இந்த அமௌண்ட்டை வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மந்த்லி ஆட்டோ டெபிட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த லோன் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.